வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளை கரிசனாங்கண்ணி. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன நன்மை பார்த்தா காமால பிரச்சனை இருந்துச்சுன்னா, காமால ஆரம்பமா இருந்தா சரி, ஸ்டார்டிங் நடந்துட்டு இருந்தாலும் இந்த வெள்ளை கரிசனாங்கண்ணி கீரை நீங்க எடுத்துக்கங்க. இது நரம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நரம்பு தலைக்கு நம்ம கிராமப்புறங்கள்லாம் தலைக்கு போடுறாங்க. இதுல என்னென்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா அயன், பாஸ்பரஸ், ஹீமோகுளோபின் அதிகமா உள்ளதுங்க. இந்த இதுல நம்ம டெய்லி இதை ரெகுலரா வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டு வந்தோமா, இந்த கரிசலாங்கண்ணி கீரை நம்ம உடம்பு ரொம்ப நன்மை. இதுவும் கீழா நெல்லியும் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இது கிடைச்சதுன்னா இங்க பாருங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா வீண் பண்ணிடாதீங்க. நம்ம வாங்க இதை கட் பண்ணி இந்த கீரையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம அதுதான் நம்ம ரெசிபியா பண்ண போறோம். வாங்க இதை எப்படி நம்ம பண்றதுன்னு காட்டுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. நம்மளால சாப்பிட முடியலன்னா டெய்லி டீக்கு பதிலாக இந்த பாருங்க, இந்த தலையை காய வச்சு டெய்லி டீக்கு பதில் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம கீரையோட சேர்க்கும் போது இது 4 கொத்து கீரை சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ரெசிபி பண்றேங்க. இங்க பாருங்க, கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம், மிளகு சீரகம் எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்கிறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க, இங்க பாருங்க, இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. இது கரிசலாங்கண்ணியில பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது தினமும் துவையலா கூட நம்ம ரெடி பண்ணலாங்க. இதை நீங்க குடிக்கும் போது டீ காஃபி எதுவும் குடிக்க கூடாதுங்க. இது மெக்னீசியம் போன்ற அனைத்து சத்துமே இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. நான் உங்களுக்கு இப்ப குடிச்சு காமிக்கிறேங்க. இங்க பாருங்க, ஒரு கிளாஸ் குடிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற அனைத்துமே இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்குள்ள அடங்கி இருக்குதுங்க. வேற லெவல் இருக்கு. பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.